இன்வெர்டட் விங்கர்ஸ், ஃபால்ஸ் நம்பர் 9, ஸ்ட்ரைக்கர் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இவனோட பேர் ஞாபகம் வந்துச்சு. சாம்சங் வச்சிருந்த செல்சி, இந்த காஸ்பர்க் வச்சிருந்த லிவர்பூல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில முகங்கள் ஞாபகம் வரும். பட் அந்த டொட்மனோட ஷர்ட் இருக்குது தெரியுமா? அந்த ஸ்பான்சர் அந்த கிட் மஞ்சள் கலர் பார்த்தாலே எங்கள் சீசனில் பரவலாக நிறைய பேத்துக்கு இவன் முடிஞ்சு தான் ஞாபகம் வரும். நன் அதர் தென் மார்க்கோ ரோய்ஸ். ஜெர்மனில் வந்துட்டு எனக்கு பர்டிகுலராக ஒரு சில ஆட்கள் வந்துட்டு நான் பார்த்து வளர்ந்ததுனால அங்கே ஒரு சிலரோட டச் பாசிங் அவனுங்களோட மென்டாலிட்டியோட ப்ளே மேக் பண்ணுறவனுங்களாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்வைன்ஸ்டைகர், க்ரூஸ், ஃபிலிப் லாம், நாயர் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரியான ஜெர்மன் பிளேயர்ஸுக்கு மத்தியில் இவன் எனக்கு கொஞ்சம் தனித்துவமாக தெரியுவான். லைக் இவன் ஒரு மிட்ஃபீல்டு, ஆக்சுவலி வந்துட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு. பட் எனக்கு என்ன இவன்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா அந்த இன்வெர்ட் பண்ணிக்கிட்டது, லெஃப்ட் விங்காக இன்வெர்ட் பண்ணிக்கிட்டது, ஸ்ட்ரைக்கராக சில நேரம் இன்வெர்ட் பண்ணிக்கிறது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்ட்ரைக்கராக விளாடும்போது மோஸ்ட்லி ஃபிர்மினோ பண்ணுற மாதிரி தான், ஃபால்ஸ் நம்பர் 9 தான் விளாடுவான். பட் ஆனால் லெஃப்ட் விங்காக விளாண்டானா அங்கே ஒரு ஸ்கில்ஃபுல்லான திங்ஸ் நிறையா பண்ணுவான். அண்டு பொருசியா டார்ட்மண்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 120 115 கோல்ஸ் கிட்ட அடித்த ஒரு ஞாபகங்கள் இருக்குது அவனோட ப்ரைம் டேஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா. பட் ஆனால் கெரியர் கோல்ஸ் வந்துட்டு நியர்லி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், தோராயமாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அசீஸுமே அதோட அளவில் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவன் கோல் அடிச்சு விளாடுற பிளேயர் கிடையாது, ஈஸ் அன் இன்வெர்டட் பிளேயருங்கிறனால ரெண்டுமே பேலன்சிங்காக தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஸ்லி ஸ்னைடர் மாதிரி தான். பட் ஆனால் வந்துட்டு அவனோட இன்ஜரினால வந்துட்டு அவனோட அந்த அதிக பொட்டன்ஷியல் அடைய முடியலனாலும் ஹி வாஸ் ஸ்டில் ஃபைட்டிங். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு சில பேர் இன்ஜரினால கிவ் அப் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவன் அப்படி இல்லை, இவன் கிவ் அப் பண்ணது கிடையாது. இவனை பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்ன ரொம்ப ஞாபகம் வரும்னா, ஒரு டோர்னமெண்ட் வரும், ஒரு புண்டஸ்லீகா ஓடிட்டு இருக்கு, சீசன் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு டோர்னமெண்ட் கரெக்டாக வரும். அப்போ தான் யூரோ வரும், வேர்ல்ட் கப் வரும். பார்த்தா அவன் ஸ்குவாடில் இருக்க மாட்டான் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. எனக்கு அடப்போடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா வந்துட்டு எல்லா தகுதிகளுமே இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு நெய்மாரை ஸ்குவாடில் எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அவனை பார்க்கும்போது எனக்கு தோணும். சில பேர் சொல்லலாம் ஜெர்மன் அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருந்தாங்க, இவன்லாம் என்னடா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸ்டில் 2-3 டோர்னமெண்ட் விளாண்டுருக்கான், இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு அந்த வேர்ல்ட் கப் அந்த ஜெர்மன் ஸ்குவாடில் கூட அவன் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான் வந்துட்டு மார்க்கோ ராய்ஸ். இன்றைக்கி வந்துட்டு வேர்ட்ரனாக இருக்கிற டைமிங்கில் அமெரிக்காவில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, ஸ்டில் பிளேயிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். தொப்பெல்லாம் உழுவாமல் ஃபிட்டாலாம் இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். உங்களில் எத்தனை பேருக்கு வந்துட்டு மார்க்கோ ராய்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது? அண்ட் எந்த மூமெண்ட் ஆஃப் மார்க்கோ ராய்ஸ் இன் ஜெர்மனி பொருசியா டார்ட்மண்ட் எந்த மூமெண்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட்னர்ஷிப்பில் யார் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது? அபாமேயாங், லெவாண்டோஸ்கி அவங்க கூடலாம் விளாண்டது, அண்ட் ஆல்சோ ககாவா, இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் கிக் பால் ஆக்கீங்க ஃபாலோ பண்ணுங்கள்.